இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இன்றைக்கி நாம் நமது வாழ்வில் அற்புதங்கள் செய்யும் தேவன், நமது வாழ்வில் அற்புதங்கள் செய்யும் தேவன். நமது வாழ்வில் நமக்கு அற்புதங்கள் நிறையா நடக்கணும் அப்படின்னுட்டு நாம் எங்கெல்லாம் போகிறோம், ப்ரேயர் மீட்டிங் போகிறோம், இன்னும் நிறையா நம்ம நினைத்த காரியங்களை அனுகூலமாகணும், இன்னுமாக நம்ம பிரார்த்தனை வச்சு, இன்னும் நோன்பு இருந்து, இன்னும் ஜப நேரத்தை அதிகமாக்கி, இதெல்லாம் நம்ம நிறையா செய்கிறோம். அந்த மாதிரி நம்ம ஜபங்கள் செய்யும்போது கண்டிப்பாக நம்ம ஆண்டவரோடு இணைந்து தான் இருக்கிறோம். நிறையா நம்ம நாள் எடுத்து செய்கிறோம், இன்னும் அங்கே எங்கே போகிறோம், நம்மளுடைய நினைத்த காரியங்கள் நிறைவேறணும், இன்னும் நம்ம வேண்டுதல் செய்ததெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கெல்லாம் போகிறோம். நல்லது தான். ஜபம் செய்ய செய்ய நம்ம ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறோம். அது கண்டிப்பாக உண்மை. ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறாரு, நாம் அவரோடு பேசுகிற நேரம் தான் ஜபம். இந்த ஜபம் கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கணும். மாறுபட்டதானா நமக்கே எனக்கு அது தேவை, இது தேவை, நான் நினச்சதெல்லாம் நடக்கணும், என் குடும்பத்தில் அதிசயங்கள் நடக்கணும், அற்புதங்கள் நடக்கணுன்ட்டு நம்ம வேண்டதை விட நம்ம பிறருக்காக, பிறர் நல்லா இருக்கணும், பிறருக்கு நம்ம உதவியாக இருக்கணும், நம்மளால் அந்த பிறரும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு வாழணும். அதுக்காக நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய ஏதோ நம்மளால் செய்ய முடிஞ்ச சிறிய உதவிகள், இந்த மாதிரி நம்ம செய்யும்போது இந்த ஜபம் இப்பேற்பட்ட ஜபம் ஆண்டவருக்கு ரொம்ப ஏற்புடையதாக இருக்குது. ஏன்னா நம்ம பிறர் அன்போடு பிறர் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது, அது ஒரு பெரிய ஒரு நல்ல மனசு, நமக்கு நல்ல உள்ளம், அது ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம செயல்படுத்தி செய்யும்போது ஆண்டவர் இன்னும் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இப்போ இதை பற்றி இப்போ நம்ம தியானிக்க போகிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 17லேருந்து 26 வசனங்கள் நீங்கள் படித்து நல்லா தியானித்து பாருங்கள். முடக்குவாதமுற்றவரை குணப்படுத்துதல். எல்லாருக்கும் இந்த புதுமை நல்லா தெரியும். முடக்குவாதமுற்றவர் குணப்படுத்துதலை பற்றி நம்ம கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். இந்த முடக்குவாதமுற்றவர்னாலே கை காலெல்லாம் முடங்கி போய் படுக்கையாக கிடக்கிறவர், தன்னுடைய வேலைகள் எதையுமே அவரால் செய்யவே முடியாது. எப்படின்னாக்க அவருக்கு சாப்பாடு கூட அவர் சாப்பிட முடியாது, எந்திரிக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்படியாப்பட்ட நிலை அவருக்கு பிறர் உதவியினால தான் அவர் வாழ முடியும். எப்படியும் ஒரு மனிதரை தூக்க எடுக்க அந்த மாதிரி செய்கிறதுக்கு எப்படியும் ஒரு குறைஞ்சது 4 பேராவது வேணும். அந்த மாதிரி இவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு, பிறர் உதவியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் இவரை பார்த்துக்கிறதுக்கு ஒரு 4 பேர் அருமையாக இவருக்கு அவர்களுடைய உழைப்பை கொடுத்து, அன்பை கொடுத்து, இவர் மேலே அக்கறை செலுத்தி அவரை அருமையாக பார்த்துக்கிட்டு வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், இவரை எப்படியாவது குணப்படுத்தணும், இவருக்கு ஒரு நல்ல உடல்நிலையை வாங்கி கொடுக்கணும், நம்மளை போல் எல்லாரை போல் இவரும் நல்லா வாழணும்னுட்டு அந்த 4 பேரும் ஒரு நல்ல எண்ணமாக நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இயேசுவை பற்றி தெரிகிறாங்க. இயேசு நல்ல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறாரு. இந்த மாதிரி நோய் நொடி வியாதி பிணி நோக்கடையெல்லாம் நீக்கிறாரு. அவற்றை போனால் கண்டிப்பாக இது நல்லாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த பக்கம் நடக்கிற புதுமைகள் அவங்களுக்கு தெரிய வருது. உடனே பாருங்கள், அவங்க இயேசுவை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. தேட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படியாப்பட்ட அற்புதம் செய்யும் ஒரு தேவன், வல்லமையான தேவன் நம்மள்கிட்ட இருக்கிறத அவங்க உணர்ந்து அவர் மேலே முழு நம்பிக்கை வைக்கிறாங்க. முதல்ல அந்த 4 பேரும் முழு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் உச்சக்கட்டமே அவரை தேடுறாங்க. எப்படியும் தேடி இவரை கொண்டு போய் இவருக்கு நல்ல உடல் சுகத்தை வாங்கி கொடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. தேடும் சமயத்தில் அவங்க இருக்க அந்த பக்கத்தில் ஒரு வீட்டில் ஆண்டவர்
இறைவார்த்தை போதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நியூஸ் கிடைக்கும், செய்தி வரும். செய்தி கிடைச்ச உடனே என்ன செய்கிறாங்க, அந்த அவங்களுக்குள்ள இருந்த நம்பிக்கையை அப்படியே வாழ்வாக்குறாங்கன்னா அந்த அவரை கட்டிலோட 4 பேரும் தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க. எப்படியே ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சு இவருக்கு நல்ல சுகத்தை வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே நம்பிக்கையோடு அதை வாழ்வாக்கி தூக்கிக்கிட்டு போகிறாங்க. அவரை தூக்கிக்கிட்டு போனால் அங்கே அப்படி ஒரு வெறும் திரளான மக்கள் கூட்டம், எல்லாமே நிறைஞ்சு போய் கிடக்குது. பாருங்க, நம்ம அந்த 5:17 படிச்சுக்கோங்க. அப்போ அந்த 19 வசனத்தை நம்ம படிக்கிறோம். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை உள்ளே கொண்டு போக அவர்களால் முடியவில்லை. அப்ப மக்கள் திரண்டு இருந்திருக்கிறாங்க, நிறைய ஜனம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அவ்வளவு ஜனம் ஆர்வமா வந்திருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க நினைச்சு வந்தது என்ன இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க மனம் தளரலை. மனம் தளரவே கிடையாது. எப்படியாவது இவருக்கு சுகத்தை வாங்கி கொடுக்கணுன்னுட்டு அவரை ஒரு ஓரமாக வச்சுட்டு அவர் பாருங்க, அந்த நம்பிக்கையின் உச்சக்கட்டம் அந்த 4 பேரும் அதை செயலாக்குறாங்க. என்ன மாதிரி செயலாக்குறாங்கன்னு பாருங்க. 4 பேரும் அந்த வீட்டு கூரை மேலே ஏறி அந்த ஓட்டை பிரிக்கிறாங்க. எங்கே நம்ம ஆண்டவராய இயேசு கிறிஸ்து நிற்கிற அந்த இடத்துக்கு மேலேயே ஓட்டை பிரித்து அது வழியாக நம்ம எப்படி இவரை அனுப்பிச்சு இவருக்கு சுகத்தை வாங்கி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு அவர் ஓட்டை பிரித்து அது வழியாக அந்த கட்டில் இறக்குறாங்க. இறக்குன உடனேயே மக்கள், அந்த கூட்டம் அவ்வளோ இருக்குது, அதுக்கு இடையில எதையுமே அவங்க நினைக்கல. பாருங்கள், அந்த நம்பிக்கையின் செயலாற்றும் போது தான் நமக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். இப்போ பாருங்கள், அவங்க அப்படியே இறக்கி ஆண்டவர் முன்னாடி வைக்கும்போது ஆண்டவர் அந்த கட்டில் பார்த்தாரா என்னன்னு தெரில, அந்த இறக்குனவங்க அந்த மேலே இருந்த 4 பேரையும் பார்க்குறாரு. நல்லா கவனிங்க. எனவே அவர்கள் கூரை மேல் ஏறி ஓடுகளை பிரித்து அவ்வழியாய் மக்கள் நடுவில் அவரை கட்டிலோடு இயேசுவுக்கு முன் இறக்கிட்டாங்க. அப்ப பாருங்க, இயேசு அண்ணாந்து பார்த்து அவர்களுடைய நம்பிக்கையை கண்ட இயேசு, அவர் அந்த நம்பிக்கையை பார்க்குறாரு. இந்த 4 பேருக்கு பாருங்க, பிறர் அன்பை இவருக்காக இவ்வளவு அவங்க உழைச்சு அந்த அவங்களுடைய நம்பிக்கையை செயலாக்கும் விதத்தை அவங்க ஆண்டவர் பார்க்குறாரு. எப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனதுள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் பார்க்குறாரு. அவங்களுடைய நம்பிக்கையின் உச்ச கட்டத்தில் இவங்க செய்த இந்த செயலாக்கத்தின் மூலம் இதை கண்டு ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு அவர் பாருங்க, அவர்களுடைய நம்பிக்கையை கண்ட இயேசு அந்த ஆளை பார்த்து அந்த அவங்களுடைய நம்பிக்கையினால இந்த முடக்குவாதக்காரரை பார்த்து இவருக்கு சுகம் கொடுக்க இருக்கிறார் ஆண்டவர். பாருங்க, நல்லா கவனிங்க. அதனால பாருங்க, அப்ப என்ன சொல்றாரு, அந்த ஆளை பார்த்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அப்படின்னு சொல்றாரு. அவர் பல புதுமைகளை செய்வார். இதில் இவருக்கு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டனன்னு சொல்கிறார். அப்போ பாருங்க, அவர் இவ்வளவு காலமும் பாவ இருள் சேற்றில் அமிழ்ந்து கடந்து கட்டுகள் கட்டி அவர் காலு கையை எல்லாத்தையும் முட்டைக்கு போட்டு வச்சிருந்த அந்த இருளாகிய சாத்தான் பிடியில் இருந்து என் தேவன் ஒளியான தேவனிடம் வந்த உடனே அவர் ஒளி பெற்றார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அது மட்டும்தான் சொன்னார். உடனே அவருடைய வியாதி எல்லாம் போயிடுது. அந்த மனுஷனை அந்த இருளிலிருந்து பிரகாசமான வாழ்க்கைக்கு வந்துடுறார். பாருங்க, அந்த 4 பேருடைய நம்பிக்கை செயலாற்றும் முறை இதுகளை கண்ட இயேசு இவர் இயேசுவை பற்றி தெரிஞ்சிருப்பாரா என்ன, நமக்கு அதை பற்றிலாம் கொடுக்கல. ஆனால் அவங்களுடைய நம்பிக்கையினால் இவருக்கு குணம் அடைகிறார். பாருங்க, அந்த மாதிரி இவருக்கு பாவத்தை மன்னிச்ச உடனேயே ஒளியாகிய தேவனிடம் வந்த உடனே இவருடைய இருள் நீங்கி ஒளியான வாழ்க்கைக்கு வந்துட்டார்.
உடனே இயேசு என்ன சொல்கிறாரு, அந்த முடக்குவாதக்காரரை பார்த்து 24 வசனம் படிங்க. நீங்கள் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு முக்கியமானதை நான் படித்து சொல்கிறேன். அவர் அந்த முடக்குவாதக்காரரை நோக்கி, நான் உமக்கு சொல்லுகிறேன், நீர் எழுந்து உம்முடைய கட்டிலை தூக்கி கொண்டு உமது வீட்டிற்கு போம் என்றார். நல்லா கவனிங்க. அவரை சுமந்து முதல்ல வரும்போது, இயேசுக்கிட்ட வரும்போது அவரை சுமந்து வந்த அந்த கட்டிலை இப்போ இவரை தூக்கிக்கிட்டு போச்சுறாரு. அது அவரை சுமந்தது இல்லாமல் அந்த கட்டில் 4 பேர் சுமந்துக்கிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி சுமந்து வந்த இவருக்கு ஒரு பூரண சுகத்தை கொடுத்து பாருங்கள், அவங்களுடைய நம்பிக்கையினால் இவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்து உடனே அவர் அந்த கட்டிலை தூக்கி கொண்டு உம்முடைய கட்டிலை தூக்கி கொண்டு உமது வீட்டுக்கு போம் என்றார். அப்படின்னு சொன்ன உடனேயே ஆண்டவர் சொன்ன அந்த உயிருள்ள வார்த்தை, அந்த வார்த்தை அவர் செவிக்குள்ளே போன உடனேயே பாருங்க, அந்த இருள் போயிடுச்சு, அந்த சாத்தான் போயிட்டான், அந்த பிடியிலேருந்து அவர் விடுபட்டார். உடனே அவர் எழுந்து, உடனே அவர்கள் முன்பாக எழுந்து, அங்கேதான் மக்கள் எக்கச்சக்கமாக திரண்டு போய் இருக்கிறாங்க, எழுந்து தாம் படுத்திருந்த கட்டிலை தூக்கி கொண்டு, நல்லா கவனிங்க, அதை அவரே தூக்கி கொண்டு இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்த அந்த அவர் கடவுளை அப்பதான் அறிகிறார். கடவுளை அறிந்து போற்றி புகழ்ந்தவாறே தம் வீட்டுக்கு போனார். பாருங்க, ஆண்டவரை உடனே அவர் அறிகிறார். அந்த இருள் போன உடனே ஒளியான தேவன் அவர்கிட்ட இருக்கவா இந்த மனம் மாற்றம் அவருக்கு வருது, உடல் நோய் நீங்குது. அவர் பாருங்க, ஆண்டவரை பற்றி கொள்கிறார். பற்றி கொண்டு அவரை போற்றி புகழ்ந்து பாடிக்கிட்டே போகிறார். இன்னும் பாருங்க, அங்கே இருந்தவங்க 26 வசனம், இதை கண்ட யாவரும் மெய் மறந்தவராய், அது அப்படியே அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, என்ன செய்யும் தெரியல, மெய் மறந்தவர்களாய் கடவுளை போற்றி புகழ்ந்துக்கிட்டே புகழ்ந்தார்கள் அப்படின்ட்டு நாம் இந்த வேத புத்தகத்தில் படிக்கிறோம். பாருங்க, அப்போ அந்த 4 பேருக்குள்ள அக்கறையினால் ஒருவர் குணமடைகிறார். அந்த குணமடைகிறது எவ்வளவு பெரிய அதிசயமாக இருக்குது, அற்புதமாக நடக்குது. அப்போ பிறருக்கு அது நடக்கும்போது நாம் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி படணும். அந்த மாதிரி அந்த 4 பேருடைய மனசு அதுபோல் நமக்கு எல்லாருக்கும் வேணும். இப்போ நம்ம பாருங்கள், எவ்வளவோ நமக்கு சின்னஞ்சிறியவர்களுக்கு செய்கிறதுக்கு எவ்வளவோ சான்ஸ் வரும், கிடைக்கும். இன்னுமாக பாருங்கள், நம்ம ஏன் அங்கே இங்கே கூட வேண்டாம், நம்ம வீட்டிலேயே பெரியவங்க, வியாதியாக படுத்திருக்கிறவங்க, இன்னும் பாருங்கள் நம்ம சகோதரிகள்லேயே ரொம்ப ஒருத்தர் நல்லா இருப்பாங்க, ஒருத்தர் கொஞ்சம் சுமாராக இருப்பாங்க, கொஞ்சம் பொருளாதார நிலையில் தாழ்ந்த நிலையில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் ஏதோ நம்மளால் கொடுக்க முடிஞ்ச பொருள் உதவியோ பண உதவியோ நம்முடைய உழைப்போ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது அதெல்லாம் நம்ம செய்யும்போது நம்ம யாருக்கு செய்கிறோம், நம்ம அவங்களுக்கு செய்கிறோம்னு நினைக்கவே கூடாது. எல்லாமே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் நம்ம செய்கிறோம், ஆண்டவருக்கு தான் நம்ம செய்கிறோம். ஆண்டவருக்கு செய்கிறோங்கிறத நீங்கள் நல்லா பாருங்கள், மத்தேயு 25:40 நல்லா படித்து பாருங்கள். இந்த சின்னஞ்சிறியவர்களுக்கு செய்கிறதெல்லாம் எனக்கே செய்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். எனக்கே செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் சும்மா அவங்கள விடமாட்டார். இதெல்லாம் நீங்கள் செய்கிறிய பாருங்கள், ஒரு அன்போடும் ஆதரவோடும் நீங்கள் செய்யும்போது அந்த வீட்டிலையெல்லாம் எத்தனையோ வயதானவர்கள் முதியோர்கள் இருக்கிறாங்க, தாத்தா பாட்டி நடக்க முடியாமல் எப்படியோ அங்கே வியாதியஸ்தரெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய அன்பை காட்டி நம்மளுடைய உழைப்பை கொடுத்து நம்ம அவங்கள ஆதரித்து அவங்கள பராமரித்து வரும்போது அவங்களுக்கே பாதி உடல் சுகம் நல்லான மாதிரி இருக்கும். என் பிள்ளைங்க என்னை நல்லா கவனிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அந்த மன நிறைவு பாருங்கள். அப்போ அந்த நிறைவு பிறருக்காக நம்ம உழைக்கிறத ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறாரு. இதை விரும்பி அவர் நமக்கு சும்மா விடலை, என்ன செய்கிறாரு பாருங்கள். லூக்கா அதிகாரம் 6:38 நல்லா கவனிங்க. நமக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை அமுக்கி குலுக்கி சரிந்து விழுகும்படி கொடுக்குறாரு, இன்னும் அதிகமாகவும் கொடுக்குறாரு. அதனால் நம்ம நல்லா இந்த மாதிரி நமக்கு இது கிடைக்கும் போதெல்லாம் நீதிமொழிகள் 3:27 படித்து பாருங்கள். உன்னால் நன்மை செய்ய கூடுமாயின்
தேவைப்படுபவர்களுக்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே அப்படிங்கிறார் ஆண்டவர். பாருங்கள், நமக்கு தெரிய ஒரு ஏழை எளிய ஜனங்களை பார்க்குறோம். அவங்களுக்கு ஏதோ நல்லா ஒரு பிள்ளைய படிக்க வச்சுருப்பாங்க. அந்த பிள்ளை வேலைக்கு போகும்போது கொஞ்சம் முன்பணம் கட்ட சொல்லுவாங்க. அதுக்கு கொஞ்சம் பொருளாதார வசதி இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ நம்மளால் முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க, நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள், ஆண்டவரால் ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் கொஞ்சம் கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்து அந்த குடும்பத்தை உயர்த்தும் போது உங்கள் குடும்பத்தை இன்னும் அதிகமாக உயர்த்துவார். இன்னும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஆண்டவர் செய்ய இருக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா கவனிங்க. மார்க் 4:24 நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் தான் உங்களுக்கு அளக்கப்படும்னு ஆண்டவர் சொல்றார். அதனால் நமக்கு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா செய்வோம். ஏழை எளிய மக்கள்கிட்ட நம்மளுடைய அன்பையும் உழைப்பையும் நம்மளுடைய பொருள் வசதியையும் கொடுத்து உதவுவோம். நிறைய ஆண்டவர்கிட்ட அது எல்லாமே இந்த சின்னஞ்சிறியோருக்கு செய்கிறதெல்லாம் அவங்களுக்கு நம்ம செய்யலை, எல்லாமே ஆண்டவருக்கு செய்கிறோம். அது இதெல்லாமே நீங்கள் எனக்கே செய்கிறீன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இதை நம்ம மனசில் பதிய வைத்து இந்த மாதிரி பிறர் அன்போடு பிறர் நல்லா இருக்கணும், பிறர் நல்லா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவர்களுக்காக நம்ம ஜெபிச்சு நம்பிக்கையோடு அவங்க வாழ்க்கைக்கு நம்ம துணையாகவும் உழைப்பையும் கொடுத்து வாழும்போது நம்ம ஆண்டவர் நம்மளை வெகுவாய் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய அன்பையும் அருளையும் நிறைவாய் பொழிகிறார். இன்னுமாக பாருங்கள், யாக்கோப்பு 2:17 சொல்கிறாரு, நம்பிக்கை செயல் வடிவம் பெறாவிட்டால் அது உயிரற்றதாக இருக்கும் அப்படிங்கிறார். பாருங்க, நான் நம்புகிறேன், ஆண்டவரை நம்பி ஜபிக்கிறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன்னு நம்ம சொல்கிறோம். எல்லாமே என்ன அப்போ நம்பிக்கை, நம்ம நம்பிக்கை வச்சுருக்கிறது செயல் வடிவத்தை காட்டணும். செயல் வடிவம்னாக்கா இப்படி ஆண்டவருக்கு பிடித்தமானதை அவர் எதை ஏற்புடையதாக இவர் நினைக்கிறாரோ அதை நம்ம செய்து அவருடைய அன்பையும் ஆசிரியையும் பெறணும். அவர் அந்த பிறர் அன்பை ரொம்ப விரும்புகிறாரு. பிறருக்கு செய்கிறது வைக்கிறத அவர் ரொம்ப விரும்புகிறாரு. அதை நம்ம செயல் வடிவத்தில் காமிக்கணும். நான் ஏழை மேலே இறக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இருக்கக்கூடாது. அவங்களுடைய என்ன தேவை அந்த உதவிக்கு நம்ம கொஞ்சம் உதவியாக இருந்து அவங்களுக்கு உழைப்போ பண உதவியோ ஏதோ செய்து அவங்கள நம்ம தூக்கி விடும்போது அந்த சிறியவர்களுக்கு செய்யும் போதெல்லாம் எனக்கு செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு எல்லாமே கொடுக்க இருக்கிறார். நிறைய கொடுக்க இருக்கிறார். அம்மைக்கு குளிக்கு சரியும்படி கொடுக்குறேன்னு சொல்கிறார். இதை விட நமக்கு என்ன வேணும்? இன்னமும் கொடுப்பேங்கிறார். நல்லா அந்த கொட்டேஷன்லாம் நல்லா படித்து பாருங்கள். இன்னுமாக இந்த மாதிரி நமக்கு அவரை அன்பையும் அருளையும் ஆசிரியையும் நமக்கு பொழிய இருக்கும் அந்த தேவாதி தேவனை நம்ம அவருடைய கரங்களை பற்றி கொள்வோம். அவருடைய வார்த்தையை நல்லா படிப்போம். அதை நம்ம நெஞ்சுக்குள்ளே நல்லா வாங்குவோம். உள்ளத்தில் வைத்து பதித்து அன்னை மரியாவை போல நல்லா தியானிப்போம். நல்லா தியானித்து அவங்க எப்படி கட்டச்சி மட்டும் ஆண்டவருக்கு ஒரு அடிமைன்னு சொன்ன என் தாய் அவங்க கட்டைச்சி மட்டும் எப்படி நடந்தாங்களோ அதே போல் நாமும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்து அவர் கரங்களை பற்றி கொண்டு அவர் வழியே செல்வோம். அவர் கொடுக்கும் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் அருளையும் நீங்களும் நானும் நம் குடும்பமும் பெற்று எப்போதும் ஆண்டவரோடு நடப்போம். ஆண்டவர் வழி செல்வோம். அவரே நமக்கு எல்லாமாக இருந்து நம்மை வழிநடத்தும் தேவனாக இருக்கிறார். இன்னுமாக இந்த திருப்பாடலில் 100 திருப்பாடலை எடுத்து நல்லா படித்து பாருங்கள். அது புகழ்ச்சி பாடல். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், ஆண்டவரை அவர் தான் நமது கடவுள் என்று உணருங்கள். ஏன்னா அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள் நம்ம. அதனால் அவர் குரலுக்கு நம்ம செவி கொடுப்போம், அவர் வார்த்தையை பற்றி கொள்வோம், அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடப்போம், அவருக்கு பிடித்தமானதை செய்வோம். இந்த மாதிரிலாம் செய்து அவர் தரும் அருளையும் ஆசிரியையும் அன்பையும் பெற்று எப்போதும் நீங்களும் நானும் நம் குடும்பங்கள் அனைவரும் எல்லாரும் அவர் ஆசிரியரோடும் அன்போடும் நிறைவாக மகிழ்ச்சியோடு அவர் கரங்களை பற்றி கொண்டு இறை வார்த்தையின்படி நடந்து அவரோடு செல்வோம். ஆமென். நன்றி, வணக்கம்.